நடிகர் ராதா ரவி அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்காருங்க. இணைஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. முதல்ல ராதா ரவி அவர்கள் திமுகல இருந்து தீவிரமா அரசியல் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா அதிமுகல இணைஞ்சு கொஞ்ச காலம் எம்எல்ஏவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் தீவிர அரசியல்ல இருந்து விலகி இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு ஜெயலலிதா அவர்களை சந்திச்சு பேசிட்டு அதிமுகவிலையும் ஒரு ஆக்டிவான தலைவரா இருந்துட்டு இருந்தாரு. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறமா அதிமுகவும் இப்போதைக்கு செதஞ்சு போயிருக்கிறதுனால தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான், அது ஸ்டாலின் மட்டும்தான். இனிமேல் நான் திமுகல இணைஞ்சு தேவையான வேலைகள் செய்யறதுக்காக இப்போதைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில திமுகல அவர் இணைஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்ல சிக்கிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன வழக்கம் போல மீம்ஸா போட்டு தாக்கி இருக்காங்க. அதுல பாருங்க, ஒருத்தர் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தை காப்பாத்த ஸ்டாலினால தான் முடியும்னு ராதா ரவி சொல்லியிருக்காரு. எப்படிங்க, அவரோட சட்டையே அவரால் கிளியாம காப்பாத்திக்க முடியல, இதுல தமிழ்நாட்டு வேற காப்பாத்திக்க போறாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. அடுத்ததா இனி எப்பவுமே திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ராதா ரவி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இன்னொருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, நடிகர் சங்க எலெக்ஷன்ல இவர் ஜெயிச்சிட்டாரு, இப்ப தேர்தலில் திமுகவை ஜெயிக்க வைக்க போறாரு, ஆடா போங்க சார் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட். இன்னொரு பக்கம் அந்த தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு ஸ்டாலினால தான் முடியும்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இந்த வீராணத்துல இருந்து மீத்தேன் வரைக்கும் காப்பாத்தினது மாதிரியே நடிக்கிறாரு அந்த மாதிரியா அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு. மொத்தத்துல இன்னைக்கு ராதா ரவியை வச்சு பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க சார். இன்டர்நெட்டுக்குள்ள போனீங்கன்னா பல மீன்கள் உங்க கண்களுக்கு கிடைக்கும். மனசாட்சியே இல்லாம அவன் பாட்டுக்கு நான் வந்துட்டான்ட்டு. நேற்று வரைக்கும் நீ எங்க இருந்த? தீபாவை கேட்குறேன், தீபக்கு கேட்குறேன், என்ன நீங்க என்ன செஞ்சீங்க? இன்றைக்கி வந்த உடனே நாங்கள் இந்த இவரை ஏற்றுக்கொள்வோம் அவரை ஏற்றுக்கொள்ளணும். இவரை யார் ஏற்றுக்கொள்வது, இவரை யார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மக்கள் முடிவு செய்ய வேண்டியது.